இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது வந்து ரவிராஜ் டாக் சேனல். நன்றே பேசுறது இன்றே பேசு. மக்களே, நீங்க நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, நான் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. குடிகாரனை விட சூதாடியை விட கடை வாங்குறவனே திருத்தத்து கஷ்டம். சூதாடுறவன் பணம் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்னா விட்டுருவான், வேற வழி இல்லை. குடி ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, சைக்கிளில் ஊந்துருவான் போயிடுவான், அதுக்கு மேலே முடியாது. இந்த கடை வாங்குறவன் மட்டும் அப்படி கிடையாது. காலத்துக்கும் கடன் வாங்கி கொடுக்குது, பாப்பா இங்கே வாங்கி அங்கே கொடுக்குது. ஏன்னா ஆளுக்குறாங்க, இங்கே உலகம் பெருசு அவனுக்கு புரிஞ்சிச்சு, அவனுக்கு அளவு தெரியும். ஆமா, இவன் இல்லைன்னா இவங்க ஏமாறதுக்கு ஆளுக்குறாங்கன்னு பார்ப்பான். இப்போ என்கிட்டயே வந்து என்னண்டே பேசுவான், குடியில் இவ்வளோ பேர் வராங்க, பணக்காரங்க, ஒரு 10 லட்சம் கொடுத்தா என் பிரச்சனையே தீர்ந்துருவான். என்கிட்டயே கடன் வாங்குற கணவனை டைவர்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? ஆமா, போய் வாலண்டரியா கோர்ட்ல நீதிமன்றத்தில் நீதிபதி கிட்ட சொல்லணும், என் கணவர் வந்து கடன் வாங்குறதுக்கு அடிமையிட்டார், கடன் வாங்குறாரு, அது ஏன் தள்ள வந்து வீடியோ செத்துட்டானே யாரும் வந்து கேட்பாங்க. ஆமா, கடன் கொடுக்காம பழகிறது எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, இல்லைன்னா அவர்கிட்ட எஜுகேட் பண்ண, நீங்க நிறைய கடன் வாங்கிட்டீங்க, நீங்க புத்திசாலி, இன்னும் என்ன பண்றீங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, இன்னும் குத்துட்டீங்கன்னா போயிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் ஆலோசனைலாம் வழங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்குற கலையை ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க வேலை செய்ய மாட்டான். யாரா சாமி நீங்கெல்லாம் பாத்தீங்களா இந்த வீடியோவை? அவர் ஒரு சொற்பொழிவாளர். அவர் பேசுறத வந்து நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, மது போதைக்கு அடிமையானவங்களும் கஞ்சா அடிக்கிறவங்கெல்லாம், அதாவது சூதாட்டம் ஆடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாம். இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாமா, அது மாதிரி இருக்கிற கணவன்களை வந்து நீங்க கூட வச்சுக்கலாமா? இந்த கடன் வாங்குறவங்க பார்த்தீங்களா, கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிக்கிறாங்க, நடத்துறாங்கல்ல, அவங்கள எல்லாரையும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடணுமா, பெண்கள் எல்லாம். இவ்வளோ ஒரு அருமையான சொற்பொழிவில் இது எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மையான ஒரு செய்தியை வந்து ஒரு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. இவருடைய சொற்பொழிவை கேட்ட எதிர்க்க இருக்கிற ஆண்கள் வந்து கைத்தட்டுறாங்க பாருங்க. அவங்க யாருமே வந்து கடன் வாங்காதவங்க, அதாவது கடனே வந்து வாங்காத ஆண்கள் தான் எதிர்க்க உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்காங்க. அவங்க மனைவிமார்கள்லாம் வந்து இப்போ வீட்டுக்கு போனால் இவங்களை டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மனிதனாக பிறந்தா, அதாவது திருமணமான ஒரு ஆண்மகன் எவனுமே வந்து கடன் வாங்காம இருக்க வாய்ப்பே இல்லை உலகத்துல. ரைட்டுங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, அது வல்லரசு நாட்டில் பிறந்தாலும் சரி, இந்திய நாட்டில் பிறந்தாலும் சரி. இவருடைய சொற்பொழிவு கேட்டு எத்தனை பேரு திருந்தவன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இப்போ திடீர்னு உருவான ஒரு சாமியார் இவர். ஓகேங்களா? இப்ப திடீர்னு உருவாயிட்டார் இவர் வந்து எப்படி உருவானார்னு இவருக்கும் தெரியல, இவர் எதிர்க்க உட்காந்து கை தட்டுறவங்களுக்கும் தெரியல. திடீர்னு ஒரு மாலையை போட்டாரு, நீட்டா தாடி வளர்த்துறாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னா, நீட்டு தாடி வச்சுக்கிட்ட கொஞ்சம் நரைச்ச முடி இருந்தா, கொஞ்சம் அறிவழித்தனமா பேசுனா அவங்கள இப்ப சாமியாருங்களா இருக்காங்க இங்க. ஏன்னா அந்த நேரத்துல இப்ப போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல நான் சொல்றது 1990s சொல்றாங்க. பிரேமானந்தாரு ஒரு சாமியார் இருந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர் எத்தனை பேர் மறந்துட்டாங்கன்னு தெரியல, பட் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் தான் வந்து பாலியல் குற்ற வழக்குல வந்து முதல்ல கைதான, எனக்கு விவரம் தெரிஞ்சு சொல்றேன், முதல்ல கைதான முதல் சாமியார் அவர் பிரேமானந்தா. அவருடைய வம்ச வழியில வந்தவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. வம்ச வழினா நான் சொல்றது வந்து குடும்பத்துல இல்ல, அவருடைய பின்பற்றி வந்த சாமியார்கள் எல்லாருமே இந்த மாதிரி சொற்பொழிவு தான் மக்களுக்கு வந்து ஆற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்து மதம்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா, கேலி கிண்டல் கூத்தாகி போயிடுச்சு. இந்து மதம்னாலே கேலி கிண்டல், அது ஒரு கூத்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த மதத்தை. வர்றவங்கெல்லாம் சாமியாருங்க. யாரெல்லாம் வந்து ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டா, மேலே ஒரு காவி துண்டு போட்டுக்கிட்டா அவங்களும் சாமியாருங்க. உடனே போய் காலில் விழுந்துடுறது, உடனே காணிக்கின்ற பேரில் பணத்தை அள்ளி கொடுத்துடுறது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. தமிழ்நாட்டுடைய அவலங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்களாவது வெளியில தெரியறாங்க மீடியா வழியுமா, ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா தெரியாத ஆட்கள் எத்தனை சாமியார்கள் வந்து போலி சாமியார்கள் இருக்கான்னு இன்னும் நமக்கு வெளிச்சத்துக்கு வரல. இப்போ இந்த பெண் சாமியார்னு ஒரு லேடி ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்வதன் உண்மையில வந்து எப்படிலாம் காரியத்து போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க பின்னாடியே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்போ அந்த அம்மா வந்து இப்போ ஒரு 3வது கல்யாணம் வேலை பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, ஒரு இதே வந்து ஒரு மற்ற மதத்துல நடந்தா அந்த மதத்துக்காரங்க சும்மா இருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையான்னு சொல்லிட்டு அரசியல்வாதிங்க மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. இந்த அரசியல்வாதிங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சிக்காரன் பண்ணால அவனுடைய ஆட்சி காலத்துல ஏன் நாங்க பண்ணக்கூடாதான்றது ஒதுங்குற ஒரு இந்த அரசியல்வாதிங்க இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளும் என்ன பண்றோம்னா, ஏன் அந்த மதத்துக்காரங்க பண்ணலையா, ஏன் நம்ம பண்ணக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் பையன் கஞ்சா அடிக்கிறான், ஏன் உங்க பையன் அடிச்சாலும் தப்பு இல்லைன்றீங்களா?
அதுதான் பிரச்சனை. நம்ம மதத்தில் நடக்குது அதை முதல்ல பாருங்க. அதை சரி பண்றதுக்குள்ள வேலைகளை பார்க்கணும். நம்ம அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்டி கழிச்சு போகக்கூடாது. இன்னைக்கு இந்து மதத்துல பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் காலம் இருக்குது. இந்து மதத்துல இந்த மாதிரி சமையல்கள் நடத்தான். இந்த ஒரு பெண் சமையல் இப்போ பண்ற கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் பக்கமோ இல்லை சோசியல் மீடியா பக்கம் போகவே முடியல. அதுவும் அந்த பொம்பளை சாப்பிடலாம் விடுது. அவங்க பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இப்ப இந்த பேசுறாரு பாத்தீங்களா, இந்த கஞ்சா அடிக்கிறவனும் பரவாயில்ல, சூதாட்டாகிறவனும் பரவாயில்ல, கடன் வாங்குறவங்க தான் ரொம்ப பிரச்சனையே நாட்டுக்கும் வீட்டுக்கும். அவங்களை உடனே டைவர்ஸ் பண்றீங்க பெண்களே. டேய், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்முடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பெரிய கடன் உடனே வாங்கி வாங்குற சம்பளம் பத்தாம பிள்ளைங்களை படிப்பு செலவுக்காகவும் கல்யாண செலவுக்காகவும் கடன் வாங்கி உடன் வாங்கி அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. கவலை அவனுக்கு தானே தெரியும். உன்னைய மாதிரி திருட்டு சமையலுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உட்காந்து சம்பாதிக்கிற ஆளு உன்னை தேடி கொடுத்துட்றாங்க, நீ வாங்கி அதே ஓசியில உடம்பு கொடுத்துட்டு இருக்க. இந்த செந்தில் ஒரு கேரக்டர் இருக்கும் ஐப்படத்துல. ஐப்படமா அது என்ன படம் தெரியல. இது நம்ம என்ன படம் பாய்ஸ் படத்துல அவர் உட்காந்துலேயே ஊட்டியம் பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பையன்கிட்ட 2 தூக்க கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல போயிட்டு தயிர் சாதம் கிடைக்கும், ஆஞ்சநேயர் கோயிலில் புளியோதரை போடுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பிறகு உட்காந்துலேயே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஆளுங்க தான் நீங்கள்லாம் உட்காந்துலேயே இந்த மாதிரி தவறான போதனைகளை போதிட்டு சொற்பொழிவுன்ற பேர்ல மாலையை ஒன்று போட்டுக்கிட்டு பண்ற கஷ்டம், குடும்பஸ்த பண்ற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கெல்லாம் இலவசத்துல வாழ்ற ஆளுங்க. உங்களுக்கு அதை சொல்லுவாங்கல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, இது பேர் காணிக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆசிரமத்தில் பிச்சையில வாழ்ற ஆளுங்களுக்கு ஒரு மனிதனுடைய சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய ஒரு ஆண்மகனுடைய வழி என்ன தெரியும் உனக்கு? நீ சொல்ற கஞ்சடிக்கிறவன் கூட வச்சுக்க, சூதாட்டாரன் கூட வச்சுக்க, கடன் வாங்குற புருஷனை மட்டும் வச்சுக்காதுன்ற. இல்லை நீங்கள் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நீங்கள்லாம் சாப்பிட்றது சாப்பாடு இல்லை வெயிலதாவுதா? இதை பார்த்ததுக்கு எனக்கு உண்மையிலேயே மக்களே இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி போதனைகளை கேட்டு இதை செஞ்சு நம்மளோட வழிமுறைகளை எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி போலீஸ் சாமியார்களுக்கு பின்னாடி போகாதீங்க. இது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, நம்ம உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு. கடைசியில் நம்ம தான் பைத்தியம் பிடிச்சிட்டு அலையணும் இந்த மாதிரி ஆட்கள்னால. இவங்கெல்லாம் நல்லா சுகபோகமா பென்ஸ் கார் வாங்கிட்டு எங்கேயாவது ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிடுவாங்க. இப்போ பிரேமநந்தான்ற ஒரு கேரக்டர் அவர் ஜெயில இருந்து இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கலாம், நான் சரியா பார்க்கல. அவர் இறந்துருக்கலாம். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷம் ஆயிடுச்சு. போலீஸ் சாமியார்கள் முதலியார் தான் அந்த பிரேமானந்த். அதுக்கப்புறம் நித்யானந்தா, அதுக்கப்புறம் நந்தானந்தான்ட்டு எத்தனையோ நந்தா பேரெல்லாம் தனி தீவுலாம் வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க. கடைசியில் நீங்கள் உட்காந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் அவங்களுக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது உங்களுடைய ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றி பேசு. நன்றி, வணக்கம்.